10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நமக்கு பாருங்க +1 டாபிக்ல வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்கையோட கேரக்டர்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனோட கேரக்டரில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஊமைசிட்ஸ், அதோட கேரக்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஊமைசிட்ஸோட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சீனோசைட்டிக் அப்படிங்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா மல்டி நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய கேரக்டர், அதாவது ஏ செப்டேட் கண்டிஷனில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, இப்போ ஃபங்கைனாலே மோஸ்ட்லி அதோட கேரக்டர் என்ன வரும், நமக்கு இந்த மைசீலியங்கிற வேர்டு நமக்கு வந்து வந்துடும் இல்லையா? அப்போ சீனோசைட்டிக்னா என்ன மீனிங், நமக்கு மல்டி நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஃபங்கை செல்வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். காமனாக நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இந்த ஃபங்கை செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊமைசிஸில் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கான் அண்டு செல்லுலோஸ். அப்போ செல்வால் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊமைசிட்ஸோட செல்வால் இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் குளுக்கான் அண்டு செல்லுலோஸ். ஓகே, சரி, அது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதுக்கு அடுத்தது த ஜூஸ் போர் வித் அ ஒன். சரிங்களா? அப்போ ஜூஸ் போர்னாலே நமக்கு என்ன மீனிங்கு, மொட்டைல் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ மூமெண்ட் ஆஃப் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த ஃப்ளஜெல்லாம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அதனால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ ஜூஸ் போர் வித் அ ஒன் வி ப்ளஸ் அண்ட் த ஒன் டின்செல் டைப். சரிங்களா? இப்போ இந்த வி ப்ளஸ் டின்செல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டின்செல் அப்படிங்கிறதுலாம் சாட்டை வடிவமாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த வி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு கயிறு மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் நம்ம வந்து இதோட ஃப்ளஜல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ ஜூஸ் போகிறனாலே நமக்கு என்னது மொட்டைல், மூமெண்ட் ஆஃப் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட்டு தான் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளஜல்லான்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்போ ஃப்ளஜல்லாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த வி ப்ளஸ் அண்ட் த டின்செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப். ஓகேங்களா? அடுத்தது த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ஊகேமஸ் டைப். சரிங்களா? அப்போ ஊ அப்படின்னால என்னன்னு சொல்லியிருக்கேன், லார்ஜ் சைஸ். சரியா? அப்போ லார்ஜ் சைஸ் எப்படி இருக்கும், ஃபீமேல் கேரக்டரோடது வந்து லார்ஜ் சைஸாகவும் மேல் கேரக்டரோட கேரக்டர் எப்படி இருக்கும் நமக்கு ஸ்மால் சைஸாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊகேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ செக்ஷுவல் ஆர்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு பெருசாகவும் இதேமாதிரி எப்படி இருக்கும் மேலுக்கு சின்னதாகவும் நமக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊகேமஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ் என்னது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து நமக்கு ஜைகோமைசிட்ஸ். என்ன கேரக்டர் அப்படின்னா ஜைகோமைசிட்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீசிஸ் ஆர் சாஃப்ரோஃபைட்டிக் கண்டிஷனில் தான் நமக்கு என்னது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஜைகோமைசிஸ் பீசிஸ் வந்து நிறைய ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது என்ன சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், லிவிங் ஆன் த டெட் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, அப்போ இறந்து போன மக்கி போன பொருள்கள் மேலே மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜைகோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வந்து நமக்கு க்ரோத் ஆகுது. அதுதான் என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா டோட்டலாக டீகம்போஸ் ஆகிட்டு ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டராக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஹியூமஸ் அப்படின்னால என்ன அர்த்தம், நமக்கு மக்கி போன பொருள்களை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹியூமஸ் அப்படின்னுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நமக்கு என்னது ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா இதில் என்ன பண்ணுறோம், நம்ம தாவரங்களுக்கு வந்து நம்ம உரமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இறந்து போன பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அடுத்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிடைக்கும். ஏன்னா இது என்ன சைக்கிள்னு சொல்லுவாங்க அவங்க, எனர்ஜி சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? அப்போ சாப்ரோஃபைட்டிக் அண்ட் லிவ் ஆன் த டீகேயிங் பிளான்ட் அண்ட் த அனிமல் மேட்டர்.
அப்போ இது எதெல்லாம் டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இறந்து போன பிறகு ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ சாயிலுக்குள்ளே போச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், நமக்கு சைகோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் என்ன பண்ணுது, அது எல்லா பார்ட்டிகளும் சிதைக்குது. சரிங்களா? அப்போ டீகம்போஸ் பண்ணுது. அப்போ டீகம்போஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிடைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் சாயிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ சாயிலேருந்து என்ன பண்ணிக்கும், நமக்கு மற்ற பிளான்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கும். ஓகே, சரி. அதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டோமோபோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கை. சரிங்களா? இது நம்ம வீட்டிலே வந்து பார்த்தா நமக்கு நல்ல ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். இதான் பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கை. ஓகே, பூஞ்சை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் அப்படியே நீங்கள் வெளியே வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும், நமக்கு அப்படியே பூசான் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரௌன் கலர்லேயோ அல்லது ஒரு பிளாக் கலர்லேயோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மேலே அப்படியே படர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கை. என்ன ஃபங்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மியூக்கர் ரைசோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஃபங்கை தான் நமக்கு என்னது, இந்த பிரெட் மோல்டில் வரக்கூடிய ஒரு ஃபங்கை. ஓகே, இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பீசிஸ் நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மியூக்கர் அண்டு ரைசோபஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பீசிஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அது என்ன கோப்ரோஃபில்லஸ் அப்படின்னா பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. சைகோமைசிஸ் அப்படின்னால என்ன கேரக்டரு, நமக்கு சாஃப்ரோஃபைட்டிக் கேரக்டர்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ சாஃப்ரோஃபைட்டிக் என்னது, நமக்கு டெட் ஆர்கானிக் மேட்டரில் தான் குரோத் ஆகக்கூடியது இல்லையா? அப்போ கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கஸ். ஓகே, அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாணப்பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாணப்பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே குரோத் ஆகும் அப்படின்னா சாணத்து மேலே மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குரோத் ஆகும். ஸோ க்ரோயிங் ஆன் த டங்க். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த பைலோபோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் பீசஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, பைலோபோலஸ். அதுக்கப்புறம் பிரெட் மோல்டு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மியூக்கர் அண்ட் ரைசோபஸ். ரெண்டுமே நமக்கு என்னது, பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி. இது கீழே வந்து பாருங்கள் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமோடது நமக்கு சைகோமைசிஸில் ரைசோபஸ் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைசோபஸ் ஸ்பீசிஸோட கேரக்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் நமக்கு இது என்ன அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்டை போய்ட்டு என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். சரிங்களா? இந்த ரைசினே அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு பிரெட்டோ வேறு ஏதாவது ஹோஸ்ட் ஆர்கானிசம் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே போய் என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒரு வேறு மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒட்டி பிடிச்சிக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும், இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு என்னது அப்படின்னா இந்த பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடுவோம். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். இது நமக்கு என்ன அப்படின்னா இங்கே ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா, இது நமக்கு என்ன அப்படின்னா காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேருனா ஸ்பொராஞ்சியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பார்ட் தான் நமக்கு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்பொராஞ்சியம் சொல்லக்கூடிய. இதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா வெடித்து இதில் ஏரில் என்ன ஆகும், அப்படியே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஏரில் ஸ்ப்ரெட் ஆகும்போது பக்கத்தில் ஏதாவது பிளான்ஸ் இருந்தாலோ அனிமல்ஸ் இருந்தாலோ அந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தால் ஈஸியாக என்ன ஆகும், அது க்ரோத் ஆகும். சரிங்களா? இதை நமக்கு அந்த பிளான்ட்டில் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபங்கை இருக்கக்கூடிய கேரக்டர். ஆக்சுவலாக வந்து கீழே இந்த ரைசினேன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம் மேலே வந்து அட்டாச் ஆகிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் த மைசீலியம் இஸ் அ பிரான்ச்டு ஆன் சீனோசைட்டிக் கண்டிஷன். இங்கே பாருங்கள் ஒரு இதுக்குள்ளே நிறைய நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சீனோசைட்டிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ மல்டி நியூக்ளியஸ். அப்புறம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை மீன்ஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் த ஸ்பொராஞ்சியா. அப்போ இது என்ன இதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், நமக்கு இந்த ஸ்பொராஞ்சியம் அல்லது ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணால் அதை என்ன சொல்லுவாங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த ஜூஸ்பொராஞ்சியாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது இருக்கும். ஓகே, த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபியூஷன் ஆஃப் த கேமிட்டாஞ்சியா விச் இஸ் ரிசல்ட் இன் த ஜைகோஸ்போர். என்ன ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம். இட் இஸ் எ ரிமைன்
the dormant for long period. This a zygospore undergoes a meiosis and produces spore. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்போர்ஸை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இது நினைப்பு வச்சுங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஆஸ்கோமைசிட்ஸ் இன்க்ளூடிங் வைடு ரேஞ்சஸ் ஆஃப் த ஃபங்கை. இது என்னது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் த ஃபங்கஸ். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட், சக்காரோமைசிஸ் செர்வியசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கை தான் நமக்கு என்ன அப்படின்னா இதில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, இதில் நம்ம அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட்டிங் ஈஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம், நினப்பு இருக்கா? அப்புறம் ஃப்ளமண்டஸ் அப்படின்னா சைசோ சக்காரோமைசிஸ் அப்படின்லாம் பார்த்தோம். இதில் வந்து பவுட்ரி மைல்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் ஃபங்கஸ், கப் ஃபங்கஸ், மோரல்ஸ் இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஆஸ்கோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டியில் நமக்கு வந்துடும். ஓகே, அப்போ ஆஸ்கோமைசிஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஈஸ்ட்டு, பவுட்ரி மைல்டியூ, கப் ஃபங்கஸ் அண்டு மோரல்ஸ் இது எல்லாமே நமக்கு என்னது ஆஸ்கோமைசிஸ்க்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, இது நினைப்பு வச்சுங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த புக்கில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோர்ச்சல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது, பெசைசா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஃப் ஃபங்கஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பெசைசா அப்படிங்கிறது என்னது நமக்கு கஃப் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது நினைப்பு வச்சுக்கணும். இது நமக்கு என்ன பண்ணுவாங்க 1 மார்க் கொஷின் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது கிளிஸ்டோதீசியம். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா கிளிஸ்டோதீசியம். அதாவது கிளிஸ்டோ அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா நெவர் ஓப்பன். இது என்ன ஆகாது, நமக்கு ஓப்பனே ஆகாது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீசி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளிஸ்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, இங்கே பாருங்கள் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. விஎஸ் ஆஃப் பெரித்தீசியம், விஎஸ் ஆஃப் அப்போதீசியம் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ உங்கள் ரெண்டுமே உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதான் நமக்கு என்ன அப்படின்னா சின்ன ஒரு ஓப்பனிங் ஹோல்ஸ். இதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்போர்ஸ் எல்லாம் வெடித்து இது வெளியேறும். சரியா, இதை நமக்கு என்ன அப்படின்னா ஆஸ்டியோல் அல்லது துளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இதை நமக்கு என்ன அப்படின்னா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். அதுக்கப்புறம் ஆஸ்கோஸ்போர், அதுக்கு அடுத்து இருக்குது நமக்கு என்ன அப்படின்னா ஆஸ்கோஸ்போர். அதுக்கப்புறம் பாராபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். இப்போ பாராபைசிஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த சென்டரில் ஒரு பிளேஸ் இருக்குது இல்லையா, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து பாராபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நல்லா பார்த்தீங்க, தெளிவாக டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேருனா பாராபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேருனா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ளுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எத்தனை ஸ்போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மொத்தமாக வந்து இதில் 8 ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அப்போ ஆஸ்கோஸ்போர் அப்படின்னா எத்தனை ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 8 ஸ்போரை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆஸ்கோஸ்போர். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் ஸ்டெப்பு இன்வால்வ்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஸ்கஸ். ஆஸ்கஸ் எப்படி நமக்கு வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ஒரு டிவிஷன் நடக்குது, மைட்டாடிக் டிவிஷன். அதுக்கப்புறம் ஒரு மியாசிஸ் டிவிஷன் ப்ராசஸ் மூலிமா, அதாவது அடுத்த டிவிஷன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸ் ஆகுது. அப்போ கண்டினியூஸ் மூலிமா நமக்கு என்ன ஆகுது 4 செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 4 அப்படிங்கிறது அடுத்தது 8. அதுக்கப்புறம் என்ன பண்ண நமக்கு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஸ்போர்ஸ் கேரக்டர் மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, அது ஆஸ்கோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து நமக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு க்ரீன் கலர்லையும் இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரௌன் கலர்லேயும் காட்டியிருப்பாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்போர்ஸ் அப்படின்னா 8 ஆஸ்கோஸ்போர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகே, சரி, ஆல்தோ the majority of the species live on the terrestrial environmental, develop on the terrestrial environmental. ஓகேவா, எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா டெரஸ்ட்ரியலில் தான் மோஸ்ட்லி என்னது நமக்கு இருக்கும். அப்போ ஆல் த மெஜாரிட்டி ஆஃப் த பீசிஸ் லைவ் இன் த டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல். அப்போ நமக்கு நார்மலாக நம்ம பிளேஸ் இருக்குல்ல அதை டெரஸ்ட்ரியல்னு சொல்லுவாங்க. சம் லிவ் ஆன் த அக்வாட்டிக் என்விரான்மெண்டல். அப்போ என்னது நமக்கு வாட்டரில் க்ரோத் ஆகக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. சம் லிவ் ஆன் த அக்வாட்டிக் என்விரான்மெண்டல் போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெரைனில் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம இதோட லிவிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் இதெல்லாம் என்னது அதோட லிவிங் பிளேஸ். அடுத்து மைசீலியம் அதோட கேரக்டர்.
இப்போ மைசீலியம் அப்படின்னால என்ன பார்த்தோம் நம்ம, ஃபங்கையோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் நமக்கு என்னது, மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. அப்போ மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெல் டெவலப்டு பிரான்ச்டு அண்டு சிம்பிள் செப்டம். அப்போ சிம்பிள் செப்டம்னா எப்படி இருக்கும், நமக்கு குறுக்குச்சோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் தெம் சாப்ரோஃபைட்டிக் பட் த ஃபியூ பேராசைட்டிக் ஆல்சோ நோன் ஆஸ் அ பவுட்ரி மைல்டியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சாப்ரோஃபைட்டிக்னா நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இறந்து போன மக்கி போன பொருள்கள் மேலே மட்டும் வளரதை நம்ம என்ன சொல்லுவோம், சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவோம். பட் இந்த பியூ பேராசைட்டிக் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பவுட்ரி மைல்டியூ எர்சிபி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா இது எக்ஸாம்பிள். அப்போ பவுட்ரி மைல்டியூ எர்சிபின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா. எப்படி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பவுட்ரி மைல்டியூ விச் ஒன் ஆஃப் த பீசஸ் இஸ் கால் த பவுட்ரி மைல்டியூ அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்சிபி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃபிஷன், பட்டிங், ஐடியா அண்டு கொனிடியா அண்டு கிளெமிடோஸ்போர். என்னென்ன ஸ்போர் இருக்குது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷன் மெத்தட் இருக்குது, பட்டிங் இருக்குது, ஐடியா, கொனிடியா, கிளெமிடோஸ்போர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் த 2 காம்பட்டபிள் நியூக்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 நியூக்ளை நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று நமக்கு சேரும் சரியா. இதை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இதை வந்து இதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. அப்போ நியூக்ளியஸ் ஜாயின் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி நம்ம இதை சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கடுத்த கேரக்டரு பிளாஸ்மோகேமி இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை த கேரியோகேமி. அப்போ கேரியோகேமின்னா என்ன அர்த்தம், நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரியோகேமி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ கேரியோனா நியூக்ளியஸ், கேமினா 2 பார்ட்டிகள் என்ன ஆகுது நமக்கு ஒன்றா ஜாயின் ஆகிறது சரியா. அப்போ இந்த இடத்துல நியூக்ளியஸோட கேரக்டர் வந்து மேல் கேமிட் அல்ல ஃபீமேல் கேமெட் அப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 நியூக்ளியஸ் என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்துல ஜாயின் ஆகுது அப்படின்னா அந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேரியோ கேமின்னு சொல்லக்கூடியது. அப்போ இன்ஸ்டைட் எ டைகேரியாட்டிக் கண்டிஷன் இஸ் அ ப்ரோலாங்டு ஃபார் செவரல் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகும், அதாவது 2n அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் ஓகே. A special hype is called the ascogenous hype. அப்போ இதில் டெவலப் ஆகக்கூடிய ஹைப்பேவுக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஹைப்பேவுக்கு தான் பேர் ascogenous hype சரிங்களா. A cruiser is formed. இந்த க்ரூசர் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது சரிங்களா. இப்போ க்ரூசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொக்கி மாதிரி ஃபார்ம் ஆகும் சரியா. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொக்கி மாதிரி நமக்கு என்னது ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த கொக்கி மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த க்ரூசர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது சரிங்களா. சரி, அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கொக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்போர்ஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. தெரியுதா, அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகும். எ க்ரூசர் ஃபார்ம்டு வென் த டிப் ஆஃப் த ஆஸ்கோஜினஸ் ஹைப்பே த recover the forming a hooked cells. அப்போ இங்கே பாருங்கள் இந்த செல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கவ் ஆகும் சரிங்களா, உன்னோட ஒன்று சுற்றி வளைச்சிக்கும் சரிங்களா. அப்போ ரீகவ் ஆகும் சரிங்களா. அப்போ ரீகவர் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் எ ஹூக்டு செல்ஸ் த 2 நியூக்ளியை இன் த பென் ultimate cell of the hype fused to the form diploid nucleus. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும், 1 இங்கே 1, அப்போ மற்ற எத்தனை இருக்குது 2 இருக்கா. அப்போ இது என்ன கண்டிஷன் நமக்கு 2n கண்டிஷனில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகே. அப்போ இந்த 2n கண்டிஷனில் தான் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த 2n கண்டிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டெவலப் ஆகும் சரியா. அப்போ இந்த செல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹூக்டு செல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு 2 இருக்கா, இதனாக நமக்கு அப்படியே கர்வ் ஆகும். இப்போ கர்வ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகள் 2ஆக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதில் 2 செல்ஸு இதில் 2 நியூக்ளியஸு இதில் 2 நியூக்ளியஸு. அப்போ திரும்ப என்ன ஆகும் நமக்கு செப்பரேட்டாக நமக்கு என்ன அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஃபார்மேஷனுக்கு இது என்ன பேருனா the cruiser formation சொல்லுவாங்க. Then this tip of the ascogenous hype recurves the forming the hooked cell. The 2 nuclei in the penultimate cell of the hype fuse to this form
diploid nucleus. This is a cell from the young ascus. அப்போ இதுலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணோம், யங் ஆஸ்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து வெடித்து வெளியேறும். ஓகேங்களா? எப்போ வெளியேறும் அப்படின்னா அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது வெளியேறிடும். ஓகே, this a diploid nucleus undergoes a mitotic division to produce a 4 haploid nucleus. ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு 4 haploid nucleus வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்போ 4n இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்ராமில் 4 நியூக்ளியஸ் இருக்கா. அப்போ என்னாச்சு நமக்கு 4 நியூக்ளியஸ் கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு. அதுக்கடுத்த டிவிஷன் என்ன ஆகும், நமக்கு திரும்பவும் மைட்டாட்டிக் டிவிஷன் மூலிமா 8 ஸ்போர்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 8 ஆஸ்கோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த ஆஸ்கோஸ்போர் ஆர் பவுண்ட் இன்சைடு த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் த ஆஸ்கஸ். அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ட்ரக்சர் இது ஃபுல்லாக பாருங்க, ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்கும் 8 ஸ்போர்ஸ் இருக்கும். சரிங்களா? கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் எத்தனை ஸ்போர் இருக்கும் அப்படின்னா 8 ஸ்போர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருனா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்குள்ளே எத்தனை ஸ்போர் இருக்குது, 8 ஸ்போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் ஆஸ்கோஸ்போர் ஆர் பவுண்ட் இன்சைடு த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் த ஆஸ்கஸ். டியூ டு த presence of the ascus there is a group of the popular is called the sac fungi. இந்த ஃபங்கைக்கு என்ன பேர் அப்படின்னா the sac fungi. மோஸ்ட்லி வந்து இந்த க்ரூசர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஃபங்கையில் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஃபங்கை அப்படின்னா SAC சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நினைப்பு வச்சுங்க. அதுக்கு அடுத்தது there is a 4 type of ஆஸ்கோஸ்போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் நமக்கு என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. எத்தனை டைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 4 டைப் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிஸ்டோதீசியம். அப்போ என்னது நமக்கு நெவர் ஓப்பன். இது என்ன ஆகாது, இது வந்து நமக்கு ஓப்பனே ஆகாது. இதை நமக்கு கிளிஸ்டோதீசியம் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பெரிதீசியம், அப்போதீசியம், சூடோதீசியம் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 4 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம் அண்ட் தென் சூடோதீசியம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம 4 டைப்பாக இதை பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, சரி. அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெசிடியோமைசிஸோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பெசிடியோமைசிஸ் அப்படின்னா என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அகாரிக்கஸ் பைஸ்போரஸ், அகாரிக்கஸ் கேம்பசிஸ். நம்ம எடிபிள் மஷ்ரூம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய காளான் வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இந்த பெசிடியோமைசிட்ஸோட கிளாஸில் தான் நமக்கு என்னது வரும். பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியதை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது பட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பெசிடியோமைசிஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காளான். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஓகேங்களா? சரி. அப்போ இந்த பெசிடியோமைசிஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நமக்கு அந்த டிசீஸ் இருக்கக்கூடிய பக்சீனியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இந்த ரஸ்ட் டிசீஸாக ஒரு ஃபார்ம் பண்ணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சரி. அப்போ பெசிடியோமைசிஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் த பஃப் பால்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கக்கூடியது பஃப் பால்ஸ், டாட் ஸ்டூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஒட்டி நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காளான் முளைச்சிருக்கும். சரிங்களா? அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாட் ஸ்டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ பஃபால், டாட் ஸ்டூல், அப்புறம் பேர்டு நெஸ்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அதை வந்து பேர்டு நெஸ்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அந்த ஹச்சிங் பண்ணக்கூடிய அந்த பேர்ட்ஸோடைய அந்த கூடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெசிடியோமைசிஸோட ஃபங்கை வந்து அதிகமாக க்ரோத் ஆகும். அதான் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து இந்த பேர்டு நெஸ்ட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னங்க எங்கே வளரும் அப்படின்னா இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீயை ஒட்டியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். அதை நமக்கு வந்து பிராக்கெட் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஸ்டிங்க் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மற்ற ஒரு அனிமல்ஸோ வேறு ஏதாவது வந்து இதை அட்டாக் பண்ணி கில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாய்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஸ்டிங்க் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுது, அது வந்து பயன்படுத்துது. அதுக்கப்புறம் ரஸ்ட் அண்ட் ஸ்மட்டு, இதெல்லாம் என்ன அப்படின்னா டிசீஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரஸ்ட் அண்ட் ஸ்மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட் ரஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, பக்சீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட் ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஸ்மட்டு, யூஸ்டிலோகா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மட்டு டிசீஸை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதை இம்பார்ட்டண்டாக நமக்கு வந்து பெசிடியோமைசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த
ஃபங்கையிலே வந்து நமக்கு ஹைலி பாய்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கை இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமானிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சீசர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன் அதை வந்து சீசர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பெஷலி அந்த மஷ்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி பாய்சன். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அரண்மனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சீசர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அமானிட்டான்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுவார், ஒரு கப் ஃபுல்லாக கொடுத்து என்ன பண்ணிடுவார்னா அவரை வந்து கில் பண்ணிடுவார். சரியா? அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு வந்து சீசர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அதிலிருந்து நாம் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம ஒரு 2 to 3 ml இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு என்ன பண்ணும் நமக்கு ஒரு யானையவே என்ன பண்ணிடும்னா கில் பண்ணிடும். ஒரு கப்பு ஃபுல்லாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு சடன் டெத்து தான் இல்லையா? இருக்கிறதுல வந்து ரொம்ப பயங்கர பாய்சன் எது அப்படின்னா அந்த அமானிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான் இருக்கிறதுல ரொம்பவும் பாய்சனான ஒரு ஃபங்கஸ் கேரக்டர். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள் நமக்கு இதில் வந்து டோலிபோர் செப்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெசிடியோமைசிஸோட கேரக்டர் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டோலிபோர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே கேரக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோலிபோர் செப்டம் சொல்லக்கூடியது. அப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இந்த டோலிபோர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதில் வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பெசிடியோமைசிஸில் தான் நமக்கு என்னது இந்த டோலிபோர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த கிளாம்ப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதுவும் எங்கே வரும் அப்படின்னா இந்த பெசிடியோமைசிஸில் தான் வரும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து 2 ஸ்போர் இருக்கு இல்லையா? இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளிப்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். கிளிப்பு மாதிரி ஃபார்ம் ஆனவுடனே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு வால் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? இப்போ வால் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல ஒரு கிளிப்பு ஃபார்ம் ஆகிட்டு இது தனியாக நமக்கு என்ன கேட்டிங்கன்னா டிவைட் ஆகிக்கும். அப்போ இதில் பாருங்கள் தனியாக கலர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 2 ஸ்போர்ஸு, இங்கே நமக்கு என்னது 2 ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ 2n கண்டிஷனில் இது தனியாக நமக்கு பிரிஞ்சிடும், இது தனியாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிளாம்பை என்ன பண்ணிக்குது தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. இதுக்குள்ளே வந்து நமக்கு எத்தனை நியூக்ளியஸ் கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நமக்கு இதில் வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகே? இப்போ பெசிடியோமைசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அகாரிகேஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் சீஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட், டோலிபோர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே? சரி, அப்போ மைசீலியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திஸ் அ வெல் டெவலப்டு செப்டேட் வித் த டோலிபோர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தர் இஸ் அ மைசீலியம் மாதிரி மோனோகேரியாட்டிக் அண்ட் த டைகேரியாட்டிக் கண்டிஷன் இந்த ட்ரெஷரியை நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ மோனோனா சிங்கிள் நியூக்ளியஸ் இருந்தால் அதுக்கு பேர் மோனோகேரியாட்டிக், டைகேரியாட்டிக் அப்படின்னா 2 நியூக்ளியஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம டைகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். அப்போ கிளாம்ப் கனெக்ஷன் எதில் இருக்குன்னு கேட்டாங்கனாலும் பெசிடியோமைசிஸ் தான் நமக்கு என்னது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ கிளஃபங்கை அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் கிளஃபங்கை எங்கே இருக்குது நமக்கு அதுவும் இந்த பெசிடியோமைசிஸில் தான் இருக்கும். பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரும் எது அப்படின்னா அதுவும் நமக்கு என்னது இந்த பெசிடியோமைசிஸில் தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஓகே? இதுதான் வந்து இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே? அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நமக்கு ஆப்ஷன், அதனால தான் என்ன பண்ணுறாங்க அதை வந்து நமக்கு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கையிலேயே அதிகமான டிசீஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த டியூட்ரோமைசிஸில் வரக்கூடிய ஃபங்கஸ் தான். ஓகேங்களா? அதை பற்றி டீப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம்.